அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். நாளைக்கு சனி பிரதோஷம். சனிக்கிழமையும் பிரதோஷமும் வருகின்றது. அப்ப இந்த நாளைக்கு சனிக்கிழமையும் பிரதோஷமும் வருகிறது என்று சொல்லும்போது இதுல நாளைய நாளின் கதாநாயகர்கள் யார் அப்படின்னு சொன்னா, செவ்வாயுடைய நட்சத்திரக்காரர்கள் நாளைக்கு கதாநாயகர்களாக ஆயிரலாம். என்ன காரணம்? நாளைக்கு சித்திரை நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கு, ஃபுல்லாவே சித்திரை நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கு. அப்ப சித்திரை, அவிட்டம், மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நாளைக்கு பிரதோஷத்தை கண்டிப்பாக போய் அட்டன் பண்ணணும். அதாவது வருடத்தில் ஒரு நாள் தான் ஒரு நட்சத்திரத்துல அதுல எல்லாத்துக்கும் எதுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னா, ஜென்மத்துல சித்திரையில ஒர்க் அவுட் ஆகுனா அணுஜென்மம், திருஜென்மம் இதுல எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். அப்ப இந்த சனி பிரதோஷம் அப்படிங்கிறது உலகத்திலேயே சிறந்த என்ன சொன்னா ஒரு அற்புதமான பொக்கிஷம். ஒரு தடவை சனி பிரதோஷம் வந்துருச்சு, அடுத்து 15 நாள் கழிச்சு ஒரு பிரதோஷம் கண்டிப்பாக வரும். அப்ப இந்த காலத்தில் மெயினான சப்ஜெக்ட் பிரதோஷங்களை எந்த ஒரு மனிதன் ரெகுலராக கரெக்டா 4:30 மணிக்கு போயிடணும், 6 மணி வரைக்கும் இருக்கணும், ஒண்ணுமே செய்ய வேண்டாம். அந்த கூட்டங்கள் இருக்கும், எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க. ஏதாவது ஒரு மூலையில் நின்றுட்டு என்ன சொல்லணும்னா, நடக்கின்ற அபிஷேக ஆராதனைகளை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலே கர்ம வினைத்து நீங்க. இது 100% உண்மை. அப்ப இந்த சனி பிரதோஷ காலம் என்பது ஒரு வாழ்க்கையில் நம்மளை நாமளே எந்த ஒரு மனிதன் தொடர்ச்சியாக 12 பிரதோஷங்களை அட்டன் பண்ணி, அது 2வது என்ன சொன்னா சித்திரை மாதத்தில் வருகின்ற ஒரு அற்புதமான சனி பிரதோஷம். ஏன்னா வருஷத்தின் தலைமை. அப்ப வருஷத்தின் தலைமை அப்படின்னு சொல்லி வரும்போது நமக்கு என்ன சொன்னா பெரிய பொக்கிஷமான நாள் தான். அப்ப சில பேர் என்ன சொன்னா ஒரே கூட்டமா இருக்கும், கோயில்கள்ல ஒரே கூட்டமா இருக்கும். என்னை பொறுத்தளவில் என்ன சொன்னா நான்லாம் இன்னைக்கு வரைக்கும் பிரதோஷ வழிபாடு போனதே கிடையாது. காரணம் அந்த அமைப்பு எல்லாருக்கும் கடவுள் கொடுக்கறது இல்லை. அப்ப எல்லாரும் நாளைக்கு என்ன சொல்லலாம்னா, நீங்களாம் எல்லா மனிதருமே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று சொன்ன 4:30 to 6 கண்டிப்பா போயிடணும். 5:55 போய் நிக்காதீங்க, 4:30 மேல போங்க. கண்டிப்பாக என்ன சொன்னோம்னா 1.5 மணி நேரம் என்ன சொன்னா முடிகிற வரைக்கும் பாருங்க. பார்த்துட்டு எங்கேயாவது ஒரு துணியை விரிச்சு பேசாம ஜம்மனம் போட்டு உட்கார்ந்து நமச்சிவாய சிவேனம நமச்சிவாய சிவேனம்னு எவ்வளவு தடவை சொல்ல முடியுமோ சொன்னீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எண்ணி போன காரியம் சரியா ஒர்க் அவுட் ஆகும். இதுல தொழில் இல்லை, பொண்டாட்டி பிரச்சனை, குழந்தைகளுக்கு கல்யாணம் நடக்கல, என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சனிக்கிழமை வருகின்ற பிரதோஷத்தில் அதை தீர்க்க முடியும். இதுல நாளைக்கு முக்கியமாக ரன்னிங் ஆகக்கூடிய ஒருத்தருக்கு செவ்வாய் தசை ஓடிட்டு இருக்கு. ஏன்னா நாளைக்கு சித்திரை நட்சத்திரம், செவ்வாய் தசை ஓடிட்டு இருக்கிறவளுக்கு அதுல வர்ற சில நெகட்டிவான விஷயங்களை சால்வ் பண்ணுவதற்கு இந்த சனி பிரதோஷம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த சனி பிரதோஷத்தில் ஒரு பெரிய அற்புதமான விஷயத்தை செய்யலாம். என்ன செய்யலாம்னா, யாராவது கடன் வாங்கி வச்சிருக்கீங்க, கடன் இருக்குது, அந்த கடன் இருக்கின்ற காரணத்தினால அந்த கடனை தீர்க்கணும் அப்படின்னா நீங்க இந்த பிரதோஷ நாளில் சரளக்கணத்தில், பிரதோஷ நாளில் என்ன சொல்லலாம்னா சரளக்கணத்தில் இப்ப பேங்க்ல வாங்கியிருக்கீங்கன்னு வைங்க, நாளைக்கு பேங்க் லீவா என்னன்னு தெரியல, ஏன்னா 2வது சனிக்கிழமைன்னு நினைக்கிறேன்.
2வது சனிக்கிழமைங்கிறதுனால லீவாக தான் இருக்கும். இருந்தாலும் என்ன சொல்றான்னா வந்து அந்த கடன் தொகையை வந்து ஒரு பகுதி, இப்போ நம்ம பேங்க்ல கடன் வாங்கியிருக்கோம், அது ரொம்ப நாளாக வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம், திரும்ப திரும்ப அடவு வச்சுட்டு இருக்கோம், ரிட்டர்ன் எடுத்து வைக்கும். இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்க அதில் ஒரு சொற்ப தொகை சரளக்கணத்தில் வந்து என்ன சொல்லணும், எடுத்து ஒரு பேப்பர்ல மடிச்சு உங்க அக்கௌண்ட் என்ன அக்கௌண்ட்ல கடன் வாங்கியிருக்கீங்களோ அதோடைய பேரு, அக்கௌண்ட் நம்பரு போட்டு இவ்வளவு ரூபாய் வந்து செலுத்துவதற்கு எடுத்து வைக்கப்பட்டதுன்னு வச்சாச்சு. வச்சு வந்தேன்னு சார் தனியாக வந்து ஒரு இடத்துல வச்சிருங்க, இல்லைன்னா பூஜை ரூம்லேயே வச்சிருங்க. திங்கக்கிழமை போய் கட்டிருங்க. சீக்கிரமாக இந்த சித்திரையில வந்து வந்த சனி பிரதோஷத்துல நீங்க அது சார்ந்த ஒரு விஷயத்திற்கு ஒரு புள்ளி வச்சிருக்கீங்க. கண்டிப்பாக என்ன செய்யும், அடுத்த சித்திரைக்குள் அந்த கடன் எவ்வளவு கோடியாக இருந்தால் கூட அதை அடைந்து விடும். இது உண்மையிலும் 100% உண்மை. அப்ப சனி பிரதோஷம் ஓடிக்கொண்டிருக்கும் போது சரளக்கணம் எப்படி வந்து 4 சரளக்கணம் வந்து என்ன சொன்னா காலையில இருந்து கணக்கு பண்ணி எடுக்கணும். சரளக்கணத்துல எந்த சரளக்கணம் வேணாலும் எடுங்க. ஒரு சரளக்கணம் எப்படி 2 மணி நேரம் ஓடும்? மேசம், கடகம், துலாம், மகரம். அப்ப காலையில 6 மணிலிருந்து சாயந்தரம் 6 மணிக்குள்ளார இந்த பணத்தை எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு என்ன சொல்லலாம்னா, நீங்கள் பிரதோஷ வழிபாடு பண்ண போங்க. ஏதாவது என்ன சொல்லலாம்னா வந்து உங்களால் முடிஞ்ச வந்து என்ன சொன்ன ஒரு பாலம் எனிவன் அந்த பிரதோஷத்திற்கு உண்டான அபிஷேகத்துக்கு ஏதாவது ஒண்ணு கொடுங்க. இதை செஞ்சீங்கன்னா உங்களுடைய கடன் அடையும். சித்திரை அவிட்டம் மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நாளைக்கு வருகின்ற சனி பிரதோஷத்தை வந்து கண்டிப்பாக போய் பாருங்க. உங்களுடைய வாழ்வு வளமாகும். அதற்கடுத்து பொங்கு சனி நடக்குது இல்லையா? மங்கு சனி, பொங்கு சனி, மரணச்சனி அப்படிங்கிற 3 சனி இருக்கு இல்லையா? இப்ப யாருக்கெல்லாம் பொங்கு சனி இருக்கிறதோ, நடந்து கொண்டு இருக்கிறதோ, அவர்கள் கண்டிப்பாக என்ன சொல்றான்னா வந்து தலைக்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து சனிக்கிழமை கண்டிப்பாக எண்ணெய் குளியல் செய்யக்கூடாது. பொங்கு சனி நடப்பவர்கள் சனிக்கிழமை கண்டிப்பாக தலைக்கு வந்து என்ன சொன்னான்னு எண்ணெய் குளியல், எண்ணெய் தேய்ப்பது செய்யக்கூடாது. இதனால என்ன செய்யணும், பொங்கு சனி ஓடிக்கொண்டு இருக்கிறவங்க சனிக்கிழமை வந்து என்ன சொன்னா நீங்க நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ தேய்ச்சி குளிச்சிங்கன்னா உங்களுடைய கடன் வந்து என்ன சொல்றான்னா வந்து கடன் தொல்லை அதிகமாகும். இந்த பொங்கு சனி ஓடுகின்றவர்கள் சில பேர் உடல் ஜூடை குறைப்பதற்காக அந்த பொங்கு சனி காலத்தில் வந்து சனிக்கிழமை தொடர்ச்சியாக தலைக்கு வந்து எண்ணெய் வச்சு குளிச்சீங்கன்னா தகப்பனாருடன் இல்லாமல் பிரிந்து செல்லக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கும். பொங்கு சனி ஓடக்கூடிய நபர்கள் சனிக்கிழமை கண்டிப்பாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உடலுறவு கொள்ளக்கூடாது. அப்படி செய்தால் உங்கள் தொழில் வந்து மூடப்படும், பெரு நஷ்டம் ஏற்படும். கிழமைகளில் வந்து இந்த பொங்கு சனி ஓடுகின்றவர்கள் சனிக்கிழமைகளில் கடன் வாங்கினால் கண்டிப்பாக கடன் அடைபடாது. இது ஒரு ரகசியம். பொதுவாக சனி பிரதோஷத்துல சரளக்கணத்துல கடனை அடைச்சா அது தீரும். சனி பிரதோஷம் ஓடும் போது யார் ஒருவர் வந்து என்ன சொல்றான்னா வந்து அந்த சனி பிரதோஷத்துல அட்டன் பண்ணா அவர்கள் வேண்டிய கோரிக்கை 12 மாசத்திற்குள் வந்து கண்டிப்பாக நடக்கும். 2வது வந்து இந்த பொங்கு சனி நடப்பவர்கள் சனிக்கிழமை கண்டிப்பாக தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்க கூடாது. அப்படி குளிச்சா அதுக்கு என்ன நடக்கும்னா கடன் தொல்லை அதிகமாயிரும். தகப்பனாருடன் வந்து என்ன சொல்றாங்கன்னா இல்லாமல் பிரிந்து செல்ல ஓடிடும். பொங்கு சனி ஓடிக்கொண்டிருப்பவர்கள் சனிக்கிழமை கண்டிப்பாக உடலுறவு கொள்ளக்கூடாது. அப்படி பண்ணினால் நீங்கள் பார்க்குற தொழிலை மூட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும், தொழிலில் நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. பொங்கு சனி ஓடக்கூடிய நபர்கள் சனிக்கிழமைகளில் கடன் வாங்கினால் அந்த கடனை திரும்ப அடைக்க முடியாது.
இதெல்லாம் நமக்கு தெரியாத விஷயங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். பொங்கு சனி நடப்பவர்கள் எப்பயுமே தலையில நல்லெண்ணெய் தேய்க்க கூடாது. நல்லெண்ணெய் தலையில் தேய்க்க கூடாது. தேங்காய் எண்ணெய் பிளஸ் வெள்ளைப்பூண்டு பிளஸ் கொஞ்சம் ஜீரகம் பிளஸ் கொஞ்சம் வெந்தயம் முதலியவற்றை தேங்காய் எண்ணெயில் போயிட்டு காய்ச்சி சேர்த்து என்ன சொன்னான்னா தலைக்கு தேய்ச்சி குளிச்சிங்கன்னா உடன் பணம் வரும். இப்போ பொங்கு சனி ஓடுறவங்க, பொங்கு சனி நடப்பவர்கள் தலைக்கு நல்லெண்ணெய் வச்சு குளிக்கக்கூடாது, தேங்காய் எண்ணெய் வச்சு குளிக்கலாம். அந்த தேங்காய் எண்ணெயிலையும் தேங்காய் எண்ணெய் ஒரு 100 மில்லியோ 200 மில்லியோ வாங்கி அதில் வெள்ளைப்பூடு சீரகம் சிறிதளவு வெந்தயம் போட்டு காய்ச்சி அந்த எண்ணெயை காய்ச்சி வச்சுட்டு அந்த எண்ணெயை தான் தேய்ச்சி குளிக்கணும். இப்படி பொங்கு சனி ஓடுகின்றவர்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் எண்ணெயை தேய்ச்சாலும் சரி, தலைக்கு தேய்ச்சாலும் சரி, தலைக்கு குளிச்சாலும் சரி, உடன் பணம் வரும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. கடன் குறைகிறது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. பரிச்சித்து பாருங்கள். அதற்கடுத்து என்ன சொன்னா சனிக்கிழமை மாலை, இந்த பொங்கு சனி ஓடக்கூடியவர்கள் சனிக்கிழமை மாலை எள்ளு பிளஸ் கருப்பட்டி பிளஸ் கடுக்காய் பவுடர் முதலியவைகளை என்ன செய்யணும்னா ஒவ்வொன்றாக இடித்து சனி பகவானுக்கு ஒரு மண் சட்டியில 27 தீபம் போட வேண்டும். மண் சட்டியில என்ன செய்யணும், இடித்த எள்ளு, இடிச்ச கருப்பட்டியை, இடிச்ச கடுக்கா பவுடர் முதலியவைகளை மண் சட்டியில போட்டு அதன் மேல் திரிகளை மண் சட்டியில் போட்டு அதன் மேல் நல்லெண்ணெய் ஊற்றி மாயலை தீபம் ஏத்திட்டு என்ன சொன்னா அந்த சட்டி சுடாம இருக்கணும் இல்லையா, அதுக்கு என்ன சொன்னா மாயலையில அடியில வச்சு அந்த சடியின் அடிப்பாகத்தில் வச்சு என்ன சொன்னா உங்க வீட்டில் இருக்கின்ற பெண் தெய்வங்களுக்கு அந்த சட்டியை என்ன சொன்னா காண்பித்தீர்கள் என்று சொன்னால் மிக 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 சிறப்பாக கர்ம வினைகள் கண்டிப்பாக குறையும் அப்படின்னு என்ன சொல்றான்னா சாஸ்திரம் சொல்லுகிறது. பரிச்சித்து பாருங்கள். இதெல்லாம் என்ன சொன்னா இது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம்தான். ஆனால் நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அப்ப எத்தனை விஷயங்கள் இருக்கிறது. ஒரு சனி பிரதோஷம் ஓடுகின்ற என்று கடன் அடைக்கலாம். பொங்கு சனி ஓடுகின்றவர்களுக்கு என்ன ஒரு கிஃப்ட்டு, அதை எப்படி சால்வேஷன் பண்ணணும், அப்ப சனியோடைய தாக்கத்தை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன ஆதிபத்தியம், இதெல்லாம் என்ன சொன்னா நம்ம தெரிந்து கொண்டோம். அதே சமயத்துல இந்த கல்வி கற்றுக்கொண்டிருக்கிற குழந்தைகள் மெமரி பவர் லாஸ் ஆகும், மெமரி வராது. அதனால என்ன சொன்னா முதல் நாள் நைட், இன்று இரவு கொஞ்சம் சாதம் வடித்து சூடாறின தண்ணி ஊற்றி வச்சிருக்கும். மறுநாள் காலையில அந்த பழைய சாதத்தை எடுத்து அதோட என்ன சொன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் வெட்டி போட்டு கொஞ்சம் தயிர் ஊற்றி நல்லா விரவி தாளிக்கணும். தாளிச்சு கூட என்ன சொன்னா நார்த்தங்காய் ஊறுகாய் போட்டு நல்லா தாளிக்கணும். தாளிச்சு என்ன சொன்னா நன்றாக ஒரு சட்டியில ஒரு தட்டில் போட்டு சாமிக்கு முன்னாடி சாமி விட்டு உங்களுடைய குழந்தை, நீங்கள், கணவர், மனைவி அனைவரும், இதுக்கு பேர் என்ன சொன்னா ஐஸ் பிரியாணின்னு பேர். பழைய சோற்றை சனி பிரதோஷம் ஓடுகின்ற அன்று நன்றாக தயிர் விட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தாளிதம் செய்து கொஞ்சம் முந்திரி பருப்பு போடலாம், கிறிஸ்மஸ் பழம் போடலாம், போட்டு தாளிதம் செய்து கூட என்ன சொன்னா அந்த தடியங்காய் நார்த்தங்காய் ஊறுகாயை என்ன சொன்னா போட்டு நல்லா சூடா விரவி சாமி முன்னாடி உங்க வீட்டு விளக்கு முன்னாடி வச்சு ஒரு 24 நிமிஷம் கழிச்சு எல்லாருக்கும் வீட்டில் இருக்கிறவர்களுக்கு எல்லாம் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா மெமரி பவர் நல்லா சிறப்பாக இருக்கும். சனி பிரதோஷத்துடைய ஒரு பெரிய ரகசியம் இது. நான் ஒரு 20 வருஷமா சாப்பிட்டுட்டு வரேன். அதனால என்ன சொன்னோன்னா யாரை பார்த்தாலும் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஜாதகம் பார்த்திருந்தாலும் அவங்களுடைய நட்சத்திரத்தை சொல்லிடுவோம். அந்த அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது.
மெமரி பவர் இருக்குது. அதனால வந்து என்ன சொன்னா, சனிப்பிரதோஷத்துடைய ரகசியம் இதுதான். இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். சனிக்கிழமை பிரதோஷம் ரோகிணி நட்சத்திரம் சேர்ந்து வந்தால், அப்ப சனிக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் ஓடும்போது, சனிக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் ஓடும்போது நீங்கள் வந்து என்ன சொல்றான்னா வந்து அந்த ரோகிணி நட்சத்திரத்துல வந்து ஒரு அமிர்த யோகம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அதெல்லாம் கொஞ்சம் கணக்கு பார்க்கணும். இல்லைன்னா வந்து என்ன சொன்னா, சனிக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது நீங்கள் தங்க ஆபரணம் வாங்கினாலும், தங்க நகைகள் அடகு வைத்த நகைகளுக்கு பணம் திருப்பி செலுத்த முடியாமல் இருப்பவர்கள் சிறிது பணம் எடுத்து வைத்தாலும் தங்க நகை வந்து உங்களுக்கு வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடும். சனிக்கிழமை ரோகிணி நட்சத்திரோடு வந்தால், சனிக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் வந்தால் அன்று ஏதாவது என்ன சொல்லணும், ஒரு சின்ன ரிங்குனாலும் வாங்கி வைங்க, கையில போடுங்க, கண்டிப்பாக தங்கம் வளரும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. பரிச்சித்து பாருங்கள். சனி பிரதோஷம் ஒரு லக்கியான நாள். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்து என்ன சொன்னா நாம் சாதகமாக பயன்படுத்தலாம். அன்றைய சனி பிரதோஷம் ஓடிக்கொண்டிருக்கும் போது என்ன நட்சத்திரம் ஓடுகின்றதோ அந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து என்ன சொல்லணும், கோவிலுக்கு போக முடியவில்லை என்று சொன்னாலும் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்குள் நீங்கள் உட்கார்ந்த இடத்திலேயே வந்து என்ன சொல்லணும், நமச்சிவாய சிவேனம நமச்சிவாய சிவேனம என்று யார் சொல்லுகிறீர்களோ அதுவும் கண்டிப்பாக சனி பிரதோஷம் அந்த இறைவனுடைய காதுகளுக்கு கேட்கும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி, ஒவ்வொரு நாளும் எந்த ஒரு மனிதனும் 4:30 to 6 பிரதோஷம் என்பது யாருக்கும் தெரியாது. உண்மையாக பிரதோஷம் தான். அந்த 4:30 to 6 கைகாலெல்லாம் கொஞ்சம் அலம்பிட்டு ஒரு சின்ன விளக்கு போட்டு என்ன சொன்னோம், ஒரு 10 நிமிஷம் நமச்சிவாய சிவே நம்ம நமச்சிவாய சிவே நம்ம என்று சொன்னீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நினைத்த அனைத்து காரியங்களும் நடக்கும் என்று கூறி, சனி பிரதோஷம் வாழ்க்கையில் பெரிய அமிர்தம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிபாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.